இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அவனை நாங்க 2 பேரும் எப்படியோ சமாளிச்சு புடிச்சு அவனை ரூம்குள்ள தள்ளி கதவை பூட்டி வச்சிட்டோம். நீ போய் அவனை இழுத்துட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைச்சு உன் அத்தைக்காரி வெளியில கூட்டிட்டு வாப்பா. போப்பா, ரேவதி அங்க தனியா இருக்காப்பா. போ. பாட்டி தலையில அடிபட்டிருக்கு, முதல்ல ஹாஸ்பிடல் போய் என்ன பார்க்கலாம் வாங்க. இல்லப்பா, நான் பாத்துக்கறப்பா. நீ போப்பா, அங்க ரேவதி தனியா இருக்கா. நீ போப்பா. சகல நீ முதல்ல போப்பா, பாட்டி நாங்க பாத்துக்கறோம். நாங்க பாத்துக்கறோம். உடனே பாட்டி ஹாஸ்பிடல் பாத்துக்கறேன். போப்பா அம்மா வாங்க பாட்டி உட்காருங்க. சொல்லு சந்திரா. ஏங்க நாம இப்ப ஆபத்துல மாட்டிட்டு இருக்கோங்க. என்ன சொல்ற? என்ன ஆபத்து? அந்த ராமசாமி பரமேஸ்வரி கிழவிக்கிட்ட மாட்டிக்கிட்டான். என்ன சொல்ற? ராமசாமி மாட்டிட்டானா? ஆமா, அந்த கிழவிக்கிட்ட அவன் மாட்டிக்கிட்டான். இப்ப அந்த கிழவி வீட்ல தான் அவன் அடைச்சு வச்சிருக்காங்க. அந்த டிரைவர் பையன் அங்கதான் போயிட்டு இருக்கான். அந்த ராமசாமி மட்டும் அவன் கிட்ட மாட்டினா நம்ம கதை முடிஞ்சது. அவனை யாருக்கும் தெரியாம பத்திரமான இடத்துல தானே வச்சிருந்தேன், அப்புறம் எப்படி மாட்டினான்? அத பத்தி எல்லாம் இப்ப பேச நேரம் இல்லைங்க. முதல்ல என்னன்னு போய் பாருங்க. சரி, நான் போய் பாக்குறேன். கால விடு, கால விடுறி. ஏய் விடு கால. ஏய் ஏய் விட போறியா இல்லையா? அம்மா இப்ப லாக்அப்ல இருக்காங்க. உன்னை போலீஸ்ல ஒப்படைக்காம விட மாட்டேன். விடு விடு கால. விட மாட்டேன். ஏய் விடு. சொன்னா கேட்க மாட்டா? விட மாட்டேன். கால விட போறியா இல்லையா நீ? ஏய் விடுறி. ஏய் உக்காரா. எந்திரவது அது கால என்னாச்சு? ராஜா, முதல்ல இவனை ஸ்டேஷன் கூட்டிட்டு போய் ஒப்படைச்சிரு. அம்மாவை வெளியில கொண்டு வா. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். கால்ல என்னாச்சு? அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். நீ முதல்ல இவனை போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போ. முதல்ல நீ வா, ஹாஸ்பிடல் போலாம். பரவாயில்ல, இவனை ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போ. அதை நான் பாத்துக்கிறேன். முதல்ல ஹாஸ்பிடல் போய் உன் காலை செக் பண்ணிடலாம். ஏய் எந்திரா. பாரதி வாடா சிவனாண்டி மாட்ன. சிவனாண்டி வரா பாரு. வாடா பொறுக்கி. நீ சொன்னதை கேட்டு சாமுண்டீஸ்வரி அம்மா மேல கோவப்பட்டு அவங்கள அசிங்கப்படுத்திட்டோம். உன் பேச்ச கேட்டோம் பாரு. எங்க புத்தியை ஏதால அடிச்சுக்கிறதுன்னு தெரியல. ஏய் எங்கடா உன் சித்தப்பா? நீயும் அவனும் சேர்ந்து சாமுண்டீஸ்வரி அம்மா கொலகாரின்னு கதை கட்டி விட்டுட்டீங்க. நாங்களும் அப்பாவித்தனமா அதை நம்பிட்டோம். உங்களை எல்லாம் சும்மா விடக்கூடாதுடா. எங்க போயிங்க. சொல்ல கேளுங்க. அடிங்க 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 அடிச்சு கொல்லுங்க. அவ கார் அடிச்சு நொறுக்குங்க. அடிங்க அடிங்க அடிங்க. அந்த அம்மா மேல பழிய போட்டாங்க. நம்ம நம்பிட்டோம். விடாதீங்க. யார் ஓட்டி போடுறீங்க? அடிங்க நல்லா அடிங்க. பஞ்ச் டேல கட பேசுற. அடி ஓடுறா. இவ சித்தப்ப மிஸ் ஆயிட்டானே. இருடி, உனக்கு இருக்கு ஒரு நாள். ராஸ்கல், உயிரோட இருந்துகிட்டே இல்லாத மாதிரி நடிச்சியா? நீ செஞ்சது எவ்வளவு பெரிய கிரிமினல் வேலை தெரியுமா? எதுக்குடா அப்படி செஞ்ச? ஏன்டா அப்படி பண்ண? சார், இத நானா செய்யல சார். சிவனாண்டி சொல்லி தான் செஞ்சேன். அவர் எனக்கு நிறைய பணம் கொடுத்தாரு சார். அதனால தான் இப்படி செஞ்சேன். நான் தான் ஏற்கனவே சொன்னேனே சார், இதெல்லாம் இந்த சிவனாண்டியோட வேலை தான். அவங்க ஜெயிக்க கூடாதுன்றதுக்காக தான் இப்படி ஒரு கேவலமான வேலையை பண்ணிருக்காங்க. புரியுது சார், எல்லாம் திட்டம் போட்டு தான் பண்ணிருக்காங்க. டேய், இப்ப சொன்னதெல்லாம் ஸ்டேட்மெண்டா சொல்லு. சரிங்க சார். கான்ஸ்டபிள் சார், ஒரு பேப்பர் பேனா எடுத்து வந்து இவன் சொல்றதெல்லாம் எழுதுங்க. சரிங்க சார். எஸ் சார். டேய், எல்லாத்தையும் டீடைலா சொல்லு. அப்பதான் அந்த சிவனாண்டி மேல ஆக்ஷன் எடுக்க முடியும். சரிங்க சார், சொல்லிடுறேன். சொல்லு. என் பேரு ராமசாமி. இதுல ஒரு கையெழுத்து போடு.
கிரிமினல் வேலையா பண்ற? உன்னை எல்லாம் லாக்அப்ல வச்சு வெளுத்தா தான் சரியா வரும். யோ கான்ஸ்டபிள், அவனை கூட்டு போய் லாக்அப்ல வைங்க. ஏய் வாடா. சார், நான் உங்களை கூட்டிட்டு போலாம்ல? கூட்டிட்டு போங்க, எந்த பிரச்சனையும் இல்ல. அதான் அக்யூஸ்ட் என்கிட்ட ஒப்படைச்சிட்டீங்கல்ல. கான்ஸ்டபிள் சார். மேடத்தை ரிலீஸ் பண்ணுங்க. ஓகே சார். வாங்கம்மா. மேடம், இதுல ஒரு சைன் பண்ணுங்க. சார், இப்ப நீங்க கூட்டு போலாம். போலாம். இதுக்கெல்லாம் முக்கிய காரணம் பாட்டி தான். அவங்க தான் முதல்ல அவன் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சு என்கிட்ட சொன்னாங்க. அப்புறம் தான் நானும் பாட்டியும் அவன் கிட்ட நைஸா பேசி பாட்டி வீட்டுல போட்டு அடைச்சு வச்சோம். அதுக்கு முன்னாடி அவனோட நடந்த போராட்டத்துல தான் என் கால் அடிபட்டுச்சு. பாட்டிக்கு மண்டையில அடிபட்டுச்சு. பக்கத்து ரூம்ல தான் இருக்காங்க. ட்ரீட்மெண்ட் கொடுத்து படுக்க வச்சிருக்காங்க. அத்தை, நான் உன்னை சொன்ன தப்பா எடுத்துக்க மாட்டீங்களா? சொல்லுங்க மாப்ள. நீங்க யார பரம விரோதியை நினைக்கிறீங்களோ அவங்க தான் நீங்க இன்னைக்கு வெளியே வர்றதுக்கு காரணமா இருந்திருக்காங்க. ஜனங்களோட ஆதரவு உங்களுக்கு திரும்ப கிடைச்சிருக்குன்னா அதுக்கு காரணமும் அவங்க தான். நீங்க ஜெயிக்கணுன்றதுக்காக அவங்க நிறைய கஷ்டப்பட்டிருக்காங்க. அவங்களுக்கு நீங்க நன்றி சொன்னதா சரியா இருக்கும்னு எனக்கு தோணுது. ஆமாமா, பாட்டியாலதான் நீங்க இப்ப வெளியே வந்திருக்கீங்க. நீங்க அவங்கள சொந்தம் இல்லைன்னு சொன்னாலும் அவங்க உரிமையோட இந்த காரியத்தை செஞ்சிருக்காங்க. ராஜா சொன்ன மாதிரி தேங்க்ஸ் சொல்லுங்கம்மா. பாட்டி ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இருக்கட்டும்.